என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்ம ஜஸ்டிஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட் வ்ளாக்ஸ், கேட் வளர்க்குறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தான் இருக்குமே. ஸோ அந்த வீடியோஸ் நிறையா பார்ப்பீங்க, பிகாஸ் ரீச் ஆகணும்ல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் பியூர் 200 rupees. இதை நான் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வாங்கி தரேன். என் சூழல் எப்படி தான் இருக்குது பாவன்னு சொல்லி ஒரு கேட்டை வளர்க்க ஆரம்பித்ததுக்கு கடந்த ஒரு 8-10 வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பூனை கூட்டமாக எங்கள் வீட்டில் சுற்றுது. உங்களுக்கு இப்போ என் வீட்டோட நிலைமையை காட்டும். ஆனால் மேல் கேட் ஓடி போயிடும், ஃபீமேல் கேட் குட்டியை போட்டுட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி ஏதோ இப்போ நான் உங்களுக்கு என் வீட்டில் இருக்கிற நிலைமையை காட்டுறேன் பாருங்கள். சார் பியூர் பேட்டா, இவன் பேர் குண்டக்கா மண்டக்கா. இதை பெத்த அம்மா ஆல்ரெடி 3 குட்டியை போட்டுருச்சு. இவன் தான் இது எல்லாத்துக்கும் அப்பா. இது உயுமா, இது இதோட 3rd ஜென்ரேஷன். கிண்ணத்தை பாருங்கள். என் நிலைமை என்னன்னு சொல்கிறது. இவன் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கே வருவான்னு. வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வருவான், நல்லா தின்ட்டு போயிடுவான். இது இங்கேயே டேரா போட்டுடுச்சு. இது இங்கே இப்போ தான் நியூ ஜென்ரேஷனு. என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது. ஆமாம், சிக்கன் குழம்பு இருக்குது. பட் இருந்தாலும் கேட்ஸுக்கு போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? உனக்கு சிக்கன் குழம்பு போட்டு என்னத்தம்மா பண்ணுவோம் நீ? வீட்டில் அசிங்க பண்ணிட்டு வச்சுருவேன். அதால் இந்த மாதிரி பியூர் பெட் வாங்கி கொத்திட வேண்டியதான். இதுங்க லைஃப் லாங் பியூர் பெட் போடுறது தான் நல்லது நமக்கு. எஸ், ஸோ இன்றைக்கான ஃபுட்டு முடிஞ்சிடுது. ஸோ இதில் ஃபுட்டு இருக்கா? எனக்குமே கேட் பியூர் ஃபுட்டை ஓப்பனில் வைக்காதீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடணும். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். வீக்லி அந்த மாதிரி பியூர் பெட் வாங்கி தரணும். மில்க்கு பியூர் பெட், இது 2 தவிர எதுவுமே நான் தர்றதில்ல. வேறு எதை தந்தாலும் வீட்டை நாஸ்தி பண்ணி விட்ருங்க. ஃபாதர் கேட், குட்டி, குண்டக்கா, மண்டக்கா, மதர் கேட். ஸோ இதே மாதிரி தான் என்னை சுற்றி நீங்கள் என்ன கேட்டை சம்மந்தப்பட்ட கேட் பிளாகர் அந்த மாதிரி. ஸோ நான் இருக்கிற இடம் பார்த்து எனக்கு சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதுதான் ஷூட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு பிளாகிங் மாதிரி தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். அந்தளவுக்கு ஃபன்னியாக இருக்குது. அதே வேறு 12,000 பேச நினச்சிக்காதீங்க. ஸோ நான் மற்ற வீடியோஸ் ரெகுலராக போய் பாருங்கள். கேட் எப்படி அடாப்ஷன் பண்ணுறது, எப்படி கேர் பண்ணுறது, மை லைஃப்பில் என்ன பிளாகிங், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி சுற்றுறது, ப்ளா வீடியோ மேக் பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஓவராக பேசுகிறேன்ல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய். My name is